ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கார்டனில் புளிச்சக்கீரை இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி புளிச்சக்கீரையும் கத்திரிக்காயும் சேர்த்து கடையலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி நிறைய இருந்துச்சு. இப்போ ஒரு வாரமாக நல்லா மழை வந்ததுனால பார்த்திங்கன்னா மாவு பூச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக நல்லா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சரி, இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கடைஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். புளிச்சக்கீரையும் கத்திரிக்காயும் சேர்த்து கடையும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கூட நம்ம கார்டனில் நம்ம செடியிலே இருக்குங்க. புளிச்சக்கீரை நான் பறிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் எங்கள் சின்ன மாமியார் கேட்டாங்க, இது கூட தொய்யக்கீரை போட்டு கடை நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நீங்கள் தொய்யக்கீரை இருக்கா பாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது வரைக்கும் தொய்யக்கீரையெல்லாம் போட்டு கடைஞ்சதில்லை, எனக்கு கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சா பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் யாராவது இது மாதிரி தொய்யக்கீரையும் புளிச்சக்கீரையும் சேர்த்து கடைஞ்சிருக்கீங்களா? அது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா ஓரளவுக்கு இருந்துச்சு. இந்த கீரைக்கு எந்த அளவுக்கு கத்திரிக்காய் தேவையோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருந்துச்சு. கத்திரிக்காயும் பறித்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் புளிச்சக்கீரையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரைக்கு முன்னாடி கத்திரிக்காயை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையை சேர்த்து நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நமக்கு கத்திரிக்காயும் புளிச்சக்கீரையும் கிடச்சிருக்கு. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் புளிச்சக்கீரையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வதக்கி கடையணும். திரும்ப அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 100-150 கிராம் சின்ன வெங்காயத்தை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே கீரைக்கு வெங்காயம் இந்த மாதிரி இடித்து சேர்த்தி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரொம்ப சிம்பிள் தாங்க. புளிச்சக்கீரையும் கத்திரிக்காயும் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோமா, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் வரமிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பச்சை மிளகாய் கூட பார்த்திங்கன்னா கீரை வேக வைக்கும் போது போட்டுருவாங்க. நான் பச்சை மிளகாயெலாம் சேர்த்த மாட்டேன். அதே மாதிரி வரமிளகாயும் சேர்த்த மாட்டேன். நான் மிளகாய் தூள் தான் சேர்த்துவேன். இப்போ தக்காளி சேர்த்திட்டு இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் நான் சேர்த்த போகிறேன். சேர்த்திட்டு நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற கீரையில் எடுத்து கொட்டி கடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, சுட சுட சாப்பாட்டோடு சாப்பிடும் போது சும்மா அப்படி இருக்கும். நம்ம கடைஞ்சிட்டு போட்டு வச்சோம்னாவே பார்க்கும்போது தானாக அப்படியே டெமிட் ஆகும். சாப்பிட்றதுக்கு நாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எச்சு விடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் புளிச்சக்கீரை சாப்பிட மாட்டார். இப்போ இதோட ஃபேவரட்டாகவே ஆகிட்டார்.